இந்த சூதாட்டத்தை கத்துக்கிறதே தர்மத்தை காப்பாத்துறதுக்காக. ரோலெக்ஸ் வெறும் கேம்ப்ளர் இல்ல, அவன் யமனுக்கெல்லாம் யமன். மொத்தமாவே பிரைட்டா மால் மாதிரி இருக்கிற இந்த கேசினோ டல்லா மார்ச்சரி மாதிரி மாறிடும். விட மாட்டேன். இந்த தடவை என்ன? மொத்தம் 3, ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒவ்வொரு நம்பர். குட். சூதாட்டத்துல ஒருத்தர் ராஜாவாகணும்னா அதுக்கு அவன் என்ன பண்ணணும்? அதுக்கு அவன் சூதாடவே கூடாது. ஆக்சுவலி இது ஒரு கேம் இல்ல, சீட்டிங். அப்புறம் எதுக்கு நீ சூதாட்ட வழியை கத்துக்கிற? இந்த சூதாட்டத்தை கத்துக்கிறதே தர்மத்தை காப்பாத்துறதுக்காக. இந்த ஆட்டத்துல என் அப்பாவை அநியாயமா கொன்னுட்டாங்க. இந்த டைம் என்ன? 0. அர்ஜுன், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சூதாட்டத்துல ஒவ்வொரு அடியிலும் மரணத்தோட நிழல் இருக்கு. எப்ப வேணாலும் உனக்கு சாவு வரலாம். எனக்கு நேரம் குறிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் அப்பாவை கொன்னவங்களுக்கு நேரம் குறிச்சிடுவேன். ஆஷா வர்மா, கோவால இருக்கிற டாப் 10 கேசினோக்கள்ல ஒன்னா இருக்கிற ஆஷா கேசினோவோட ஓனர். இங்க இல்லீகலா ஒவ்வொரு சூதாட்டத்திலையும் கோடிக்கணக்கான பணம் பொருளுது. ஆஷாவோட அனுமதி இல்லாம இந்த கேசினோல ஒரு சின்ன துரும்பு கூட நகராது. இந்த டைமும் இப்படி ஆயிடுச்சு. விடுடி, இதெல்லாம் சகஜம். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். கரெக்ட். இன்னைக்கு லக்கல்ல, நாளைக்கு லேடி லக் உங்க பக்கம் இருக்கும். ஓகே. அர்ஜுன், இந்த டேபிள கிளீன் பண்ணி நெக்ஸ்ட் ஆடுறவங்களுக்கு செட் பண்ணி வை. எஸ் மேம். அன்பிலீவபிள். ஒரு பக்கா கேமரால மட்டும்தான் இவ்ளோ ஃபாஸ்டா இந்த கார்ட்ஸ் எல்லாம் செட் பண்ண முடியும். இவன் சாதாரண ஆள் இல்ல. மேடம், நம்ம கேஷினோக்கு ரோலெக்ஸ் வந்துகிட்டு இருக்காரு. ரோலெக்ஸ் உள்ள வந்தா மொத்த கேசினோவையும் காலி பண்ணிடுவான். ரோலெக்ஸ் வெறும் கேம்ப்ளர் இல்ல, அவன் யமனுக்கெல்லாம் யமன். ஃபாஸ்டா வாங்க. ஆஷா மேடம் நம்மள அவசரமா வர சொல்லிருக்காங்க. அந்த ரோலெக்ஸ் விஷயமா தான் பேச கூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேடம். எஸ், ரோலெக்ஸ் நம்ம கேசினோக்கு வந்துட்டு இருக்கான். அவன் இந்த கேசினோவை ஜெயிக்கிறதுக்காக மட்டும் வரல, கேசினோவைய தடம் தெரியாம அழிச்சிட்டு போறதுக்காக வர. இந்த டைம் அவன் குறி வச்சிருக்கிறது நம்ம ஆஷா கேசினோ மேல. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம். And நீங்க எல்லாரும் ரோலெக்ஸ் கிட்ட மாட்டிக்கிறது நான் விரும்பல. இத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்காகவும் எனக்காகவும் விசுவாசமா உழைச்சிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சோ நான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க எல்லாரும் இந்த பணத்தை ஷேர் பண்ணி எடுத்துட்டு போய் உங்க லைஃப பாத்துக்கோங்க. என்ன மேடம், எங்களை இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்க? பணத்தை வாங்கிட்டு பாதிலேயே போறதுக்கு எங்களை என்ன சீப்பான ஆளுங்க நினைச்சிட்டீங்களா? அந்த ரோலெக்ஸ் எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவன் மூஞ்சில கரிய பூசி காட்டுறோம் மேடம். நம்ம கேசினோலயே நல்ல நல்ல கேமர்ல இருக்காங்க. இவன் கூட நல்லா விளையாடுவேன். நாங்க ஆடுறோம் மேடம். அவனால ஒரு ஆணையை கூடங்கிறது புடுங்க முடியாது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா இருப்போம் மேடம். இது நீங்க கொடுத்த லைஃப் மேடம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா எனக்கு பணம் வேணும். நிறுத்துறா. நன்றி கட்டவனே. தெருவுல பிச்சைக்கார நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த ஒன்னு இங்க கூட்டிட்டு வந்து வாழ்க்கை கொடுத்த ஆஷா மேடம் தானே? அத கூட மறந்துட்டியாடா நீ? நீ எதுவும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். என் கூட வரியா? நான் உனக்கு வேலை போட்டு கொடுக்கறேன்.
நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இவன். வெளியே போடா. அதான் சொல்றாங்கல்ல, வெளியே போடா. வெளியே தெருவுல பிச்சை எடுத்துட்டு சுத்துவ நீ. போடா வெளியே. போதும் நிறுத்துங்க. அர்ஜுன், உனக்கு என்ன நியாயம்னு படுதோ அதை செய். மேடம், ரோலக்ஸ் உள்ள வந்துட்டாரு. ரோலக்ஸ் கோவா சிட்டியோட டாப் கேம்ப்லர். தோல்வி அவன் டிக்ஷனரியிலேயே கிடையாது. கேம்பிளிங் உலகத்துல அவன் யமன். அவன் சீட்டை திருப்பினான்னா அந்த கேமையே திருப்பி போட்டுடுவான். கேசினோ அவன் விளையாடுறதுக்கான இடம் இல்ல, சூதாடி தோக்குறவங்களை புதைக்கிற அவனோட சுடுகாடு. அவன் என்ட்ரி ஆனா அந்த கேம் என் கேம் தான். Chill. வெல்கம் சார். என்ன கேம் விளையாடுறீங்க? சார் சின்ன சின்ன கேம்லாம் விளையாட மாட்டாரு, பெரிய கேம் தான் விளையாடுவாரு. போய் ஓனரை கூட்டிட்டு வா போ. ரோலெக்ஸ். வெல்கம் ரோலெக்ஸ். சொல்லு, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? വളരെ സന്തോഷം മീറ്റ് ചെയ്തത്. ആശാ, come on. I got my bags full. ஐயோ, இவ்வளவு பணமா? கோவாவோட ஃபைட் கிளப் சாம்பியன் தேவா. ஆனா கசினோல எப்பவுமே தோத்துடுவாரு. ஃபைட் கிளப்ல பாக்ஸர், இங்க லூசர். நாங்க ரெடியா இருக்கோம். അടിപൊളി അടിപൊളി അടിപൊളി. പെൺകുട്ടികളായ ഇങ്ങനെ വേണം. ഞാൻ എന്ത് செஞ்சாலும் கொஞ்சம் மாசா தான் செய்வேன். ஒருவேளை இந்த கேம்ல நீ தோத்துட்டா, பிரைட்டா மால் மாதிரி இருக்கிற இந்த கேசினோ டல்லா மார்ச்சரி மாதிரி மாறிடும். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? கெசினோ இழுத்து மூடிட்டா நாங்கெல்லாம் மங்கத்தா விளையாடுறதுக்கு உங்க அக்கா வீட்டுக்கு வர முடியும். என்ன ப்ரோ? ஆமா ஆமா, ஆமா ஆமா. பதில் சொல்லு. கேளுங்க பதில் bro. சொல்லு இப்போ. பதில் சொல்லு இப்போ. பதில் சொல்லு. ம். ஒரு வேளை நீ தோத்துட்டா? அப்படி தோத்துதா சரித்திரமே கிடையாது. போது நிறுத்து. ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது. முதல்ல இந்த கேம் ஆடு, அதுக்கப்புறம் யார் தோக்குறா யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். நீ ஸ்பாட்டர்ல இங்க யார் எப்படி விளையாடுறான்னு பாக்குறது தான் உன்னோட வேலை. பட் ஃப்ரம் நவ ஐ வில் பி வாட்சிங் யூ. என் கூட போட்டி போட இங்க ஆம்பளைங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? முதல்ல 3 கார்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். மினிமம் 20k. Unlimited meals, baby. ஓகேவா? ஓகே, நாம ஆரம்பிக்கலாமா? ഓക്കേ, ലെറ്റ്സ് സ്റ്റാർട്ട്. പക്ഷെ അത് എങ്ങനെ ചക്കരേ? ഞാൻ ഇവിടെ ക്യാഷ് വെച്ചത് കണ്ടതല്ലേ? ഹണി ഹണി ഹണി, വേർ ഈസ് യുവർ മണി? எடுத்துட்டு வா. கால்குலேஷன் தான் சீட் ஆடுறவங்களோட பெரிய சதி. எல்லா கார்ட்ஸோட கணக்கும் இருக்கணுங்கிறதுக்காகவே கார்ட் ஷஃபிள் பண்ணும்போதே அழகா செட் பண்ணிடுவாங்க. இவன் சரியான பிளேயர் தான், ஆனா நல்ல பிளேயர் தான் நல்ல சீடராகவும் இருக்க முடியும். എന്റെ കർത്താവേ, എന്റെ കാർഡ് മോശം കാർഡാണല്ലോ. நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி தான் அந்த கார்டும் வந்திருக்கு. இப்ப தைரியமா பணம் கட்டலாம். ஒரே ஜாதியில 3 கார்டு மாட்டினா எல்லாமே நம்ம பக்கம். என்னோடது 20,000. என்னோடது 20,000. நெக்ஸ்ட் நீ தான். அதுக்குள்ள என்ன அவசரம்? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போயிட்டாளா என்ன? சும்மா வெட்டியா பேசாம பணம் எவ்வளவு கட்ட போறேன்னு சொல்லு. மொத்தமாவே. எந்த சாரே, எதுக்கு இப்படி மறைக்கிற? பேடிச்சு போய். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, விளையாடணும்னா பெருசா விளையாடணும். கமான் 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 கமான், வா 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 வா. நீயும் மொத்த பணத்தையும் வை. മനസ്സിലായോ?
இதுக்கே നിങ്ങൾക്ക് புஸ் 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 புஸ்வான புலாயல் முதல் ஆட்டத்திலே பயந்துட்டீங்களா? இது நல்லா இருக்குல்ல? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். என்கிட்ட நம்பர் 7ல 2 கார்டு இருக்கு. உங்க 2 பேர்கிட்டயும் என்னை விட பெட்டரான கார்டு இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒரே ஜாதியில 3 கார்டு இருக்கு. உங்ககிட்ட ஒரே நம்பர்ல 3 கார்டு இருக்கு. சர்ப்ரைஸ்! லவா கார்டு. சேட்டா, என்ன என்னன்னு நினைச்சேன். இந்த ட்ரிக்கால யாருக்கு என்ன கார்டு போகும்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. ஒருவேளை நாம உண்மையிலேயே இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? இந்த கேம் கண்டினியூ பண்றதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. அந்த ரோலெக்ஸ் கார்டை காட்ட சொல்லுங்க, நம்மளால ஜெயிக்க முடியும். உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், தெருவுல பொறுக்கிட்டு இருக்கிற உனக்கு கேமை பத்தி என்ன தெரியும்? லாஸ்டா கேக்குறேன், நீங்க ஆட போறீங்களா இல்லையா? நான் டிராப் பண்றேன். நானும் டிராப் பண்றேன். பயந்து போயிட்டீங்களா? எந்த சக்கரை இதான் கேஷனோட லட்சணமா? உங்கள் 2 பேரும் முதல் ஆட்டத்திலேயே தோத்து போயிட்டாங்க. இப்போ என்னோட கார்ட்ஸ். இப்போ என்னுடைய கார்ட்ஸ். நீங்க டிராப் பண்ணாம விளையாடி இருந்தா நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்க. கார்ட்ஸ் அவரை விட உங்ககிட்ட தான் நல்லா இருந்தது. என் சக்கரை குட்டி, உன் கேஷனோல இந்த 2 பேரை விட்டா வேற ஆம்பளைங்களே இல்லையா? என்கிட்ட நீ முன்கூட்டியே பறஞ்சிருந்தா உன் கேஷனோக்கு நல்ல புத்திசாலி ஆளுங்களை பறஞ்சாய்க்கூலே இப்படி தண்டசோரா இருந்திருக்க மாட்டாங்களே. இன்னைக்கு இந்த பிரச்சனையில இருந்து கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ரோலெக்ஸ், இங்க பாரு, நீ இது வரைக்கும் 40,000 தான் ஜெயிச்சிருக்க. ஆனா இந்த கேம் இன்னும் முடியல. லெட்ஸ் ப்ளே. லெட்ஸ் ப்ளே, லெட்ஸ் ப்ளே. ஷூர் ஷூர் ஷூர். ரோலெக்ஸ் உங்களை மாதிரி வெட்டு கொடுத்தா ஆடணுமான்னு? ஒருவேளை நான் ஆடணும்னா கடைசி ஒரு சான்ஸ் தரேன். அப்புறம் இந்த முறை ரோலெக்ஸ் கார்டை கூட பார்க்க மாட்டான். கண்ணை மூடிட்டே கண்ணாமூச்சி ஆடுவேன். அப்புறம் உங்க எல்லாரையும் கோட்டை சோட்டை கழட்டி கோமணத்தோட நான் ஓட விடுவேன். ஓகேவா? எங்களுக்கு ஓகே. அப்போ ஆடலாம். ஒண்ணு பண்ணலாம். உங்க 2 பேருக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன். நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ அவ்வளவு நானும் வைக்கிறேன். அப்புறம் உங்க 2 பேர்கிட்ட யார்கிட்டயாவது என்னை விட நல்ல கார்டு இருந்தா, இல்ல எனக்கு ஈக்குவலா கார்டு இருந்தாலும் நான் தோத்துடுவேன். ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டா அப்ப இந்த கேசினோ க்ளோஸ் ஆயிடும். அவங்கள டிசைட் பண்ணிட்டு கார்டை பார்க்க சொல்லுங்க. நல்லா யோசிச்சிட்டியா ரோலெக்ஸ்? 100% பக்கா. அப்ப சரி, நான் எல்லாத்தையும் வைக்கிறேன். 1 மினிட். என்ற சக்கரே, உங்க கேஷனோல மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கும்? அரௌண்ட் 5 crores. அப்போ உங்க 2 பேருக்கு இன்னொரு ஆஃபர் என்கிட்ட இருக்கு. நீங்க 2 பேரும் உங்க கார்டை பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்க 2 பேரும் உங்க வசதிக்கு தகுந்தபடி கார்டையும் மாத்திக்கலாம். ஆனா உங்க 2 பேர்ல ஆட போறது ஒருத்தர் மட்டும்தான். நீங்க டிசைட் பண்ணுங்க, யாரு ஆட போறீங்க? ஏய், இங்க பாரு, என்கிட்ட 2 கிங் இருக்கு, உன்கிட்ட 1 இருக்கு. அத நீ என்கிட்ட கொடுத்துட்டா
எனக்கு 3 கிங் ஆயிடும். இவனை ஈஸியா காலி பண்ணிடலாம். நீ முதல்ல நல்லா யோசி. உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ம். ரோலெக்ஸ், நான் அவுட்டு. ஆனா நீ எங்களை இவ்வளவு இன்சல்ட் பண்ணிடக்கூடாது. ரிலாக்ஸ். இப்ப நீ என்கிட்ட மோசமா தோக்க போற. என்கிட்ட 3 கிங் இருக்கு ரோலெக்ஸ். ஓ, இவன் ஏஸ் கார்டை ஒளிச்சு வச்சு ஜெயிக்க பார்க்கறான். நான் நினைச்சது கரெக்டு தான். இவன் நல்ல சீட்டராகவும் இருக்கான். ஃபுல் கேஷ் வைக்க டிசைட் பண்ணிட்டீங்களா என்ன? இந்த முறை நாங்க ஏமாற மாட்டோம் ரோலெக்ஸ். லாஸ்ட் டைம் நீ எங்களை ஏமாத்திட்ட. ஆனா எப்பவுமே நாங்க ஏமாந்துட்டே இருக்க மாட்டோம். ஓகே, ஆஸ் யூ விஷ். இப்ப பாரு. இவன் ஃபுல் கேஷும் ஜெயிச்சிட்டானே. இல்ல, இவன் ஏதோ சீட் பண்ணிருக்கான். Hey, how dare you? நான் சீட் பண்ணானா? നിനക്കറിയോ ഞാൻ ചീറ്റ് ചെയ്തത്? Can you prove it? Prove பண்ண முடியுமா உன்னால? நீ மட்டும் அது ப்ரூவ் பண்ணல, உன் கையில 3 விரல் இருக்கு. That's a rule of the game. Do you know that? சக்கரே, ஹாப்பி க்ளோசிங் டே. அழுக வருதா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பேபி. யாருக்கா இருந்தாலும் அழுக வருதானே செய்யும். உன்னால என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ கேசினோல யாருக்கிட்டையும் ஒரு பைசா கூட கிடையாது. என் கூட விளையாட என்கிட்ட அது இருக்கா? Anybody have? இல்லையே. இப்போ சக்கரே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பேசாம ஒண்ணு பணைய வச்சா? ஒருவேளை நீ ஜெயிச்சா என்னோட பணம் அத்தனையும் உனக்கு. அதுக்கப்புறம் கேசினோல நான் என் காலை கூட வைக்க மாட்டேன். ஒருவேளை நீ தோத்துட்டா 3 வருஷத்துக்கு மாமனுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டு வெப்பாட்டியா வாழணும். டீல் ஓகே? ரோலெக்ஸ், நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிட்டு இருக்க. ஏய், நீ எல்லாம் தோத்து போன பொண்ணோட. நீ எல்லாம் முன்னாடி பேசுறதே தப்பு. மூடிட்டு போட. எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் எல்லாமே சொந்தம். அது மண்ணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும். இனிமே நீ கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகே? ஏய், பேக் பண்ண எல்லாத்தையும் வண்டியில் ஏத்து. ஒரு நிமிஷம். இனிமேதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பமாக போகுது. எந்த சக்கரே? இவன் வாங்களா? உன் மேடம் தோத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து ரத்தம் கொதிக்குதா அப்படியே? என் கண்ணை பார்த்தா அப்படி தெரியுதா? உனக்கு உயிர் மேல பயம் இல்லையா? எனக்கு உயிரெல்லாம் மயிர் மாதிரி. ஏய், என்னடா பேசுற? இந்த கேசினோவை ஜெயிக்கணும்னா நீ இந்த 15,000 ஜெயிச்சாகணும். என்னடா அது, உங்க அப்பா வீட்டு காசு அது? இதுவும் கேஷினோ கேஷ் தான், நான் எடுத்து வச்சேன். ஓ, அப்படின்னா இது உன்னோட பேட் லக்.
இந்த ஆட்டத்துக்கு மினிமம் 20,000 தேவை. பேலன்ஸுக்கு நீ என்ன பிச்சை எடுக்க போறியாடா? என்னால இந்த ஆட்டத்தை ஆட முடியும். ஹவ் மேன் ஹவ் என்னடா அவன்? என்னோட இந்த கைய பணயம் வச்சேன். ஓ, கை மொத்தத்தையும் பணைய வச்சிட்டியா? அர்ஜுன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். ஆ, நான் நல்லா தான் இருக்கேன். நீ பொதுவா எல்லாரும் விரல தான் பணைய வைப்பாங்க. இவர் மொத்த கையும் அப்படியே பணைய வச்சுட்டாரா? ஏய், உன் கை வச்சு என்னடா பண்றது? கைமா பரோட்டாவா போடுறது? எனக்கு ஏற்கனவே 2 கை இருக்கா, ஒன்னு ரைட்டு ஒன்னு லெஃப்ட். எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லு. பேசாம உயிரை பணைய வைக்கிறியா? சொல்லு 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 சொல்லு. ஓகே, நான் பணயம் வைக்கிறேன். அர்ஜுன், இது விளையாடுற நேரம் இல்ல. பேசாம இங்கிருந்து கிளம்ப. இதுதான் விளையாடுறதுக்கான நேரம். இனி அர்ஜுன் கேம் பிகின்ஸ். தன்னன்னாரி தானந்த நன்னா, தன்னன்னாரி தானந்த நன்னா, தன்னன்னாரி தானந்த நன்னா, தன்னானா தன்னானா. டிஷ்யூ டிஷ்யூ டிஷ்யூ. கஷ்டமா இருக்குல்ல? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. என் பழைய ஆஃபர் இப்போ வேலிட் தான். 3 வருஷம் முழுசா என் கீப் குவாய்ட்டா வாழணும். என்ன ஆஷா, என் ஆசைக்கு நீ ரெடியா? ஏ அர்ஜுன், இப்பதான்டா எனக்கு புரியுது. நீ ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ரோலக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்க. ஆஷா மேடம் அவனுக்கு அடிமையாக்க பிளான் பண்ற. இவன் தானே உன்னை ஸ்பை மாதிரி கேசினோக்குள்ள வேவு பார்த்தது. உளறத நிறுத்தினா கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என் உயிரை பணயம் வைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நானும் எக்ஸ்ட்ரா 1 வருஷம் வச்சுக்கிறேன். ஐ மீன் அடிமையா வச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நியூ கேம், நியூ கார்ட்ஸ். ப்ளே. மேடம், இவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரிங்க. இவங்க விரிக்கிற வலையில நீங்க விழுந்துடாதீங்க ப்ளீஸ். ஆல்ரெடி வலைய விரிச்சாச்சு, அதுல அவளும் விழுந்தாச்சு. கேம் முடிய போகுது. என் கை அவன் மேல இருக்கும். மேடம், உங்களுக்கு ஒன்னும் ஆகாத. என்னை தாண்டி உங்களை யாரும் தொட முடியாது. மேனேஜர், புது கார்டு எடுத்துட்டு வாங்க. அர்ஜுன் விளையாடுவான். ഉൻ ധൈര്യം എനിക്ക് പിടിച്ചിരിക്ക്. പക്ഷേ ഈ കഥയുടെ ക്ലൈമാക്സ് ഞാൻ എഴുതും. ലെറ്റ്സ് എൻഡ് ദിസ് ഗെയിം. கேஷ்னோவோட சேர்த்து ஆஷா மேடம் வாழ்க்கையும் அழிச்சிருவான் போல. மேம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. செக் பண்ணு. ஆட்டத்தை நல்லா கவனி. என் தலையெழுத்து. எல்போர்டு கூட எல்லாம் ஆட வேண்டியதா இருக்கு. கார்ட்ஸ் போட்டாச்சு. இப்ப கார்டை ஓபன் பண்ண. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? கார்டு பார்க்காம விளையாடிட்டு இருக்க? என்ன கெத்து கட்டுறியா? பிளைண்ட் ஆடிக்கிட்டு இருக்க? நான் கார்ட்ஸ் நம்பி ஆடல, விதியை நம்பி ஆடுறேன். இந்த ரோலக்ஸ் கூட ஆடினா விதி கூட வீதிக்கு வந்துடும். ചക്കരേ, ഞാൻ എന്താ പറയണെന്ന് വെച്ചാൽ നീയെ വെപ്പാട്ടിயாக തടുக்கிறதுக்காக இவன் வேணும்ட்டே இவன் உயிரை பணைய வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா oh man, you lost it.
இவ்வளவு கேவலமா யாரும் ஆட முடியாது. இதுக்கு நானே ஆடி இருப்பேன். டேய், உன்னால ஆஷா மேம்க்கு எதனா ஆச்சு, நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். ஆனா நான் இந்த சந்தர்ப்பத்தை விடுறதா இல்ல. சக்கரே, நான் கெட்டவன் கிடையாது, மகா கேடு கெட்டவன். இப்போ 3 வருஷத்துக்கு நீ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறியா, இல்ல அவனை குத்து எனக்கு கத்திய கொடுக்க போறியா? கமான் 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 கமான். മൗനം സമ്മതം. ഓക്കേ, ഞാൻ എന്റെ കൈ കൊണ്ട് ഇന്നവനെ കൊല്ലും. ஆஷா மேடம், இவனை நம்பாதீங்க. இவங்க 2 பேரும் கூட்டி கலவனீங்க. இவங்க சேர்ந்து உங்களை டார்கெட் பண்றாங்க. ஓவரா ஆடாத ரோலக்ஸ். ஆட்டம் தான் இன்னும் முடியலையே. ஏய், இயாளுக்கு அந்த பிராந்தா, நீ தோத்துட்டு the game is over. கேம் இன்னும் முடியலையே. கேம்லிங் ரூல்ஸ் படி சீட்டர் வின்னர் ஆக முடியாது. அப்புறம் எப்படிடா நீ வின்னர் ஆக முடியும்? ஏய், who's the cheater? Who's the cheater? என்ன பார்த்து நீ சீட்டர்னு சொல்ற? நீ எப்படி சொல்ல என்ன பார்த்து நீ சீட்டர்னு? உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா? உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா? You have to prove it. I'm not a cheater, man. ப்ரூவ் பண்றேன்டா. ஏய் நில்லு. ஏய், செக் பண்ண விடுறா. பிரதர், நீங்க போய் செக் பண்ணுங்க. யாவன் தருகிறான்னு நானும் பாக்குறேன். ஏய், பாடி கட்டு, மாவன ஓரங்கட்டு. நீங்க செக் பண்ணுங்க பிரதர். பண்ணட்டும், சர்ச் பண்ணட்டும், பொறுமையா சர்ச் பண்ணட்டும். பிளடி சீட்டர். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல டவுட் இருந்தது. ஆனா ப்ரோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. லைன் கேம் விளையாடி இவனை தோக்கடிச்சிட்டாரு. bloody cheater. சீட்டர், சீட்டர், சீட்டர். சீட்டர். யாரா நீ? என் பேரு என்னன்னு தெரியும்ல? அர்ஜுன். குறி வச்சா தப்பிக்கவே முடியாது. ஏய், ஒரு தடவை ஜெயிச்சதுக்கு பெரிய கேம்பிளர் மாதிரி பேசுற. வேணும்னா இன்னொரு கேம் ஆடுவோமா? நீ தில்லான ஆளுதான். இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காதத நீ கண்டுபிடிச்சிருக்க. I'm impressed. You got me, man. என் தோல்வியை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் விட மாட்டேன். This is not the end. Just the beginning. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.